بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. மாண்பும் உயர்வுமிக்க அல்லாஹ்வை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். அவனிடமே நாங்கள் அனைத்து உதவியும் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. யாரை அவன் வழிகேட்டில் விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்ட எவரும் இல்லை. வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொன்றும் இணையில்லை என்று நான் உளமாற சாட்சி சொல்கிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய திருத்தூதரும் அவனுடைய அடியாருமாக இருக்கிறார் என்று மேலும் நான் உளமாற சாட்சி சொல்கிறேன். அன்புக்கெனிய சகோதர சகோதரிகள், அல்லாஹ் கடமையாக்கி இந்த ஜும்மா தொழுவதற்காக அல்லாஹுடைய அருள் வளமிக்க அந்த ரமலானுடைய மாதத்தில் ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ஜும்மாவுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு ரமலானும் அதனுடைய நல் அறங்களும் என்கின்ற தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு வலியுறுத்திய நபி மொழியை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ரவாஹு சுனன் நஸை. சுனன் நஸையில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்திகளில் உண்மையானது அல்லாஹுடைய வேதமான குர்ஆன் ஆகும். வழிகாட்டுதலில் அழகானது நேர்த்தியானது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது தீனின் பெயரால், அல்லாஹுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட செயல்கள். புதிதாக உருவாக்கப்பட்ட செயல் அனாச்சாரம். ஒவ்வொரு அனாச்சார வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இந்த சமூகத்துக்கு எச்சரித்தார்களோ வலியுறுத்தினார்களோ நபி மொழியை நினைவூட்டுகிறார். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரர்களால் வஹி என்னும் இறை செய்தி இறங்கிய இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் இந்த சமூகத்துக்கு செய்த பேர் அருளாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் மாதங்கள் எண்ணிக்கை 12 என்று குறிப்பிடுகிறார். வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டதிலிருந்தே மாதங்களுடைய எண்ணிக்கை 12. அவற்றில் 4 மாதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனித மாதமாக அறிவிக்கிறார். அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள், புனிதமான மாதங்கள் முஹர்ரம், ரஜப், துல் கய்தா, துல் ஹஜ், இந்த 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள். அன்றைய அரபு மக்கள் இந்த மாதங்களில் போர் புரிய மாட்டார்கள். அதனுடைய புனிதத்தை பேணி பாதுகாப்பார்கள். அச்சமின்றி பயணம் மேற்கொள்வார்கள். அல்லாஹுடைய ஆலயத்தை வணங்குவதற்கும் தொழுவதற்கும் அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ்விடத்தில் இந்த 4 மாதங்கள் புனித மாதமாக இருக்கிறது. இந்த 4 மாதங்கள் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் என்கின்ற மாதத்துக்கு அவன் வழங்குகின்ற சிறப்பும் நன்மையும் நற்கூலியும் அபரிதமானது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ரமலானை பற்றி. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, 1956வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா ஜாஅ ரமலான ஃபுதிஹத்துல் அப்வாபுல் ஜன்னah, ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. வ உல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தினுடைய வாயில்கள் அடைக்கப்படுகின்றன. வ சுஃபிதத் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் எப்படி நமக்கு விளக்குகிறார்கள்? ஒரு முஸ்லிம்
சொர்க்கம் செல்வதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அவனுக்கு எளிதாக்கப்படுகிறது. அவன் நரகம் செல்கின்ற எல்லா தீய காரியங்களும் தீய செயல்களும் அதனுடைய வாய்ப்புகள் எல்லாம் அடைக்கப்படுகிறது. ஷைத்தான் தீய செயல்கள் புரிகின்ற எண்ணங்களும் செயல்பாடுகளும் ஷைத்தானிய சிந்தனைகள் எல்லாம் விளங்கிடப்படுகின்றன என்பதை அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு விளக்குகிறார்கள். ஒரு முஸ்லிம் சுவனம் செல்வதற்குண்டான எல்லா பாதைகளும் எளிதாக்கப்படுகிறது இந்த ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இந்த மாதத்தை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இந்த மாதத்தை பற்றி எப்படி குறிப்பிடுகிறார்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி, ரமலானுடைய மாதம் எத்தகையது என்றால் உன்சில ஃபீஹி குர்ஆன், இதில் தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இந்த மாதத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகின்றார் என்றால், இந்த மனித சமூகத்திற்கு இறுதியாக வழங்கப்பட்ட இறை வேதம், இறை செய்தி குர்ஆன் ஆகும். அந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். ஹுதன் லின்னாஸ், அந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டும். வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அது பொய்யையும் உண்மையும் மனிதர்களுக்கு தெளிவாக பிரித்து காட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு விட்டு இறுதியில் அந்த திருவசனத்தில் குறிப்பிடுகிறான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ரு ஃபல்யஸ்மஹு, உங்களில் அம்மாதத்தை அடையக்கூடியவர்கள் நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருவசனத்தின் மூலம் எப்படி குறிப்பிடுகிறார்? இந்த மாதத்திற்குண்டான தனிச்சிறப்பு குர்ஆன் அருளப்பட்டது. குர்ஆனானது மனிதர்களுக்கு நேர்வழியாற்றக்கூடியது, உண்மையையும் பொய்யையும் தெளிவாக குறித்து காட்டும். யார் உங்களில் இந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோற்கட்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருவசனத்தின் மூலம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மூமின்களுக்கு கட்டளையிடுகிறார். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் 5 காரியங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அவற்றில் முதலாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹு அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய திருத்தூதர் என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் மொழிவது என்றார்கள். கடமையாக்கப்பட்ட 5 வேள தொழுகை, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றுக் கொள்வது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய பொருளாதாரத்தில் ஜக்காத்தை நிறைவேற்றுவது, பொருளாதாரம் பெற்றிருக்க போல் அவர்கள் ஹஜ்ஜை செய்வது என்று அல்லாஹுடைய தூதர் இந்த மார்க்கத்துடைய காரியங்கள் கூறும்போது, இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் 5 காரியங்களில் மீது நிறுவப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹுடைய தூதர் விவரிக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானதாக நோன்பு என்பது, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு என்பது முஸ்லிம் மீது கடமை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். நோன்பை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சூரத்து பக்ரா 183வது செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை பற்றி குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமூகத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் குறிப்பிட்ட காலம் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் ஆகுவதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கப்பட்ட நோன்பை பற்றி குறிப்பிடும் போது எப்படி குறிப்பிடுகிறான்? உங்களுக்கு முன் சென்ற வாழ்ந்த சமூகம் அனைவர் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது, அதுபோல உங்கள் மீதும் குறிப்பிட்ட காலம் கடமையாக்கப்படுகிறது, நீங்கள் இறையச்சம் உடையவர் ஆகலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இறையச்சம் தான் நோன்பின் நோக்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறார். இறையச்சம் தான் ஒரு முஸ்லிமுடைய பண்புகளில் தலையாய பண்பாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமில் இருக்க வேண்டிய பண்புகளில் தலையாய பண்பு, முதன்மையான பண்பு என்ன பண்பு என்றால் இறையச்சம். இந்த உலகில் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்ற அந்த இறையச்ச பண்பு ஒரு முஸ்லிமுடைய எல்லா நன்மைகளுக்கும் நல்ல அறங்களுக்கும் மிக முக்கிய காரணியாக இருப்பது இறையச்சம். அவனுடைய எல்லா தீமிலிருந்து அவனை பாதுகாக்கக்கூடியதும் அந்த இறையச்சமாகும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை பற்றி குறிப்பிடும் போது லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பு நோற்பதின் மூலம், உண்ணாமலும் பருகாமலும் இருக்கக்கூடிய அல்லாஹ் கடமையாக்கி இந்த நோன்பு நோற்பதின் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவர் ஆகலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அப்ப ரமலானுடைய காலம் இறையச்சத்திற்கு உண்டான பயிற்சியுடைய காலம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தை பற்றியும், அல்லாஹ் யார் இந்த உலகில் இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களை பற்றியும் குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிடுகிறார். இறையச்சத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிட்டு பேசும்போது மூமின்களுக்கு அவன் கூறுகின்ற மிக முக்கியமான அறிவுரை,
வஸாரிஉ இலா மஅஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அருளக ஸமாவாத்து வல் அர்ள். உங்கள் இறைவனான அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கும் மன்னிப்பிற்கும் வானங்களும் பூமியும் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்துக்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். நாளை மறுமை நாளில் இந்த வானங்களும் பூமியும் அழிக்கப்பட்டு மீண்டும் புதிய வானங்களும் பூமியும் படைக்கப்படும். அப்போது அவன் படைக்கின்ற சொர்க்கம் எத்தகைய சொர்க்கம்? இந்த வானங்களும் பூமி எல்லாம் ஒன்றிணைந்தால் எந்த அளவுக்கு பரப்பளவு இருக்குமோ அதுபோல பரப்பளவு கொண்ட விரிந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள். உஇத்தத்தில் முத்தகீன், அது இறையச்சமுடையவர்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அப்போ சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது, யாருக்காக அது தயாரிக்கப்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும் போது முத்தகீன்களுக்கு, அல்லாஹ் யார் இந்த உலகில் அஞ்சி வாழ்கிறார்களோ அந்த முத்தகீன்களுக்கு தான் அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அந்த தக்குவாவை பெறுவதற்கு மிக முக்கிய காரணியாக இந்த நோன்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அதேபோல அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் புகாரி 38வது செய்தி, அல்லாஹுடைய கட்டளை ஏற்று யார் இந்த ரமலானுடைய மாதத்தின் நோன்பு நோக்கிறார்களோ அவரை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன், யார் ரமலானுடைய மாதத்தில் உறுதியான இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் வழங்குகின்ற நன்மையையும் நற்கூலியும் எதிர்பார்த்து நோன்பு நோற்பாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு செய்கின்ற பேரருள். மற்ற மாதங்கள் நோன்புக்குண்டான நன்மையும் நற்கூலியும் வழங்கப்படும். அல்லாஹ் கடமையாக்கி இந்த ரமலானுடைய மாதத்தை நோன்பை யார் உறுதியான இறை நம்பிக்கை ஈமானோடு அல்லாஹ் வழங்குகின்ற அந்த நன்மையையும் நற்கூலி எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார். அதே போல அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி சஹீஹ் புகாரி 1894வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்து, நோன்பு பாவங்களிலிருந்து பாதுகாக்கும் கேடயமாகும். பண்டைய போர்க்களத்தில் போர் வீரர்களை பாதுகாக்கின்ற கேடயம் எப்படி மிக முக்கியமானதோ அதுபோல ஒரு முஸ்லிமை பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அஸ்ஸியாமு ஜுன்னத்து, நோன்பு பாவங்களிலிருந்து பாதுகாக்கும் கேடயமாகும். ஃபலா யர்ஃபஸு வலா யஸ்கல், எனவே நோம்பாளி தீய பேச்சுக்களை பேச வேண்டாம், அறிவிலித்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம். வ இன் நிம்ருஉன் காத்தலஹு அவ்ஷாதமுகு, யாரேனும் அவருடன் சச்சரவு செய்தாலோ அல்லது ஏசினாலோ ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், இன்னி ஸாயிமுன் மர்ரத்தைனி, நான் நோம்பாளி என்று 2 தடவை சொல்லட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மேலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வல்லதி நப்சி பியதிஹி, இந்த முஹம்மதினுடைய உயிர் எவன் கைவசம் இருக்குமோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா ஹுலூஃபின் ஃபம்மி ஸியாம் அத்யபு இன்தல்லாஹி தஆலா மின் ரீஹில் மிஸ்க், நோம்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடையானது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரிய வாடையை விட மிகச் சிறந்ததாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதனால் குடல் காலியாவதனால் ஏற்படக்கூடிய வாய்வாடை அல்லாஹுவிடத்தில் மின் ரீஹில் மிஸ்க், அல்லாஹுவிடத்தில் கஸ்தூரிய வாடையை விட சிறந்தது என்பதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டு விட்டு மாண்பும் உயர்மிக்க அல்லாஹ் கூறுவதாக அவனுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யத்ருக்கு தஆமுஹு வஷ்ஷராபுஹு வஷ்ஷஹ்வதஹு, நோம்பாளி எனக்காக தன்னுடைய உணவையும் பானத்தையும் தன்னுடைய உடல் இச்சையையும் விட்டு விடுகிறார். அஸ்ஸியாமுலி, நோன்பு எனக்கு உரித்தானது. அன்ன அஸிஸு பிஹி, அதற்கு நானே நற்கூலி தருவேன். வல் ஹஸரத்து பி அஸரின் அம்சாலிஹா, ஒரு நன்மை என்பது அதுபோல 10 மடங்கு என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார். அல்லாஹ் கூறுகிறான், எப்படி கூறுகிறான்? நோம்பாளி எனக்காக தன்னுடைய உணவையும் பானத்தையும் உடல் இச்சையும் விட்டுவிடார். நோன்பு எனக்கு உரித்தானது, அதற்கு நானே நற்கூலி தருவேன். யார் உல தூய்மையோட அல்லாஹுடைய நன்மையும் நற்கூலி எதிர்பார்த்து அவனுக்காக நோன்பு நோக்கிறாரோ அவன் வழங்குகின்ற நன்மையும் நற்கூலியும் அபரிதமானது என்பதை அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸின் வாயிலாக குறிப்பிட்டார்கள். அதே போல அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பு நோக்கின்ற நாம் அந்த நோன்பை மாண்போடும் பேணுதலோடு நோக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும்.
நோன்புக்கு வழங்குகின்ற நன்மையும் நற்கூலியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி குறிப்பிடுகிறான்? அஸ்ஸியாமிலே, நோன்பு எனக்கு மட்டும் உரித்தானது, அதற்குண்டான நன்மையின் நற்கூலியும் அவனுடைய கைவசத்தில் இருக்குது, நானே அதற்கு நற்கூலி வழங்குவேன் என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், அல் ஹசனதா பி அஷரின் அம்சாலிகா, ஒரு நன்மை என்பது அதுபோல 10 மடங்காகும் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல சஹர் ரலியல்லாஹு வாயிலாக பதிவு செய்யப்பட்ட செய்தி, சஹீஹ் புகாரி 1896 செய்தி. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் ரையான் எனப்படுகின்ற ஒரு நுழைவாயில் இருக்கிறது. அந்த ரையான் என்கின்ற நுழைவாயில் வழியாகத்தான் சொர்க்கத்திற்கு நோன்பாளிகள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பாளிகளுக்காக ஏற்படுத்திய அந்த நுழைவாயில் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். நாளை மறுமை நாளில் யுகாலு ஐன சாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். ஃபயகூமூன், இந்த உலகில் யார் அல்லாஹுவை இறை நம்பிக்கையோடு அல்லாஹுடைய நன்மையின் நற்கூலியும் எதிர்பார்த்து நோன்பு நோற்றார்களோ அவர்கள் எழுவார்கள், அந்த ரையான் என்கின்ற சொர்க்கத்தின் நுழைவாயில் வழியாக நுழைந்து சொர்க்கம் செல்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இப்படி உலகில் யார் அல்லாஹுக்காக இந்த ரமலானுடைய நோன்பை நோக்கிறார்களோ, அல்லாஹுடைய கடமையான நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை வழங்குகின்ற சிறப்பு அந்தஸ்து எது? அந்த சொர்க்கத்தின் ரையான் என்கின்ற அந்த வாசல் வழியாக நுழைந்து செல்வார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸின் வாயிலாக குறிப்பிடுகிறார்கள். அதே போல ரமலானை அடைந்திருக்கிற நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்கின்ற மிக முக்கியமான 2வது நல்லறம் எது என்றால் கியாமல் லைல், இரவில் நின்று வணங்கு. அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இரவில் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரமலானுடைய மாதத்தில் இரவில் நின்று வணங்குவதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அதனுடைய சிறப்பை நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரங்களில் நின்று வணங்குவதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 2008 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வாயிலாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மன் காமஹு ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரங்களில் அல்லாஹு வழங்குகின்ற நன்மையும் நற்கூலி எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இது ரமலானுடைய மாதத்திற்கு வழங்குகின்ற மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது. மற்ற மாதங்களில் யார் நின்று வணங்குகிறார்களோ, இரவு தொழுகிறார்களோ அதற்கான நன்மையும் நற்கூலி வழங்கப்படும். யார் ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள் எத்தகையவர்கள், அவர்களுடைய உயர் பண்பு என்ன என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சூரத்து தௌபா 112வது திருவசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், அத்தாயிபூன், அல்லாஹுடைய பண்பு, அல்லாஹுடைய அடியார்களுடைய பண்பு எத்தகைய பண்பு என்றால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் ஆபிதூன், அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல் ஹாமிதூன், அல்லாஹுவை போற்றி புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அஸ்ஸாயிஹூன், அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்பார்கள். அர் ராக்கிஊன், அல்லாஹுக்கு ருக்கு செய்வார்கள். வஸ்ஸாஜிதூன், அல்லாஹுக்கு சிரம்பணிந்து சஜ்ஜா செய்வார்கள். அல் ஆமிரூன பில் மஅரூஃபி வ நாஹூன அனில் முன்கர், மக்களிடையே நன்மையான காரியங்களை ஏவுவார்கள், மக்களிடையே தீமையான காரியங்களை தடுப்பார்கள். வல் ஹாஃபிலீன ஹுதூத் அல்லாஹ், அல்லாஹுடைய வரம்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹு விதித்த அந்த மார்க்க வரம்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வபஷ்ஷிரில் முஃமினீன், இத்தகைய நற்செயல் புரிகின்ற இறை நம்பிக்கையாளர்களுக்கு நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். எத்தகைய உயர் பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை பற்றி குறிப்பிடுகிறான். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அல்லாஹை வணங்குவார்கள், அல்லாஹை போற்றி புகழ்வார்கள், அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்பார்கள், ருக்கு செய்வார்கள், சிரம்பணிந்து சஜ்ஜா செய்வார்கள், மக்களிடையே நன்மையான காரியங்களை ஏவுவார்கள், மக்களிடையே தீமையான காரியங்களை தடுப்பார்கள் என்று, மேலும் அல்லாஹுடைய மார்க்க வரம்புகளை அதை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய பண்பை குறிப்பிடுகிறான். இத்தகைய உயர் பண்பு அனைத்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மாதம் தான் ரமலானுடைய மாதம். இத்தகைய நல்ல அறங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல இந்த மாதத்தில் நாம் பெறுகின்ற இத்தகைய நல்ல அறங்களோடு இறை அச்சத்தோடு
அல்லாஹுடைய நன்மையும் நற்கூலியும் எதிர்பார்த்து விரைந்து செல்லக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அதே போல இந்த ரமலானுடைய மாதத்தில் மிக முக்கியமானது திருக்குர்ஆனுடைய மாதம். இந்த மனித சமூகத்துக்கு இறுதியாக அருளப்பட்ட இறை செய்தி எது என்றால் திருக்குர்ஆனாகத்தான் இருக்கிறது. அந்த திருக்குர்ஆன் அருளப்பட்ட காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திற்கு தனி சிறப்பை வழங்கிறான். அப்ப திருக்குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்தில் குர்ஆனோடு அதிக தொடர்புடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் குர்ஆனை பற்றி. ஜாமி திருமதியில் வரக்கூடிய செய்தி 2910 செய்தி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மன் கர்ர ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹுடைய வேதத்திலிருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுவார்களோ ஃபலஹு பிஹி ஹஸனா, அவருக்கு ஒரு நன்மை உண்டு. வல் ஹஸனத்து பி அஷ்ரின் அம்சாலிகா, ஒரு நன்மை என்பது அதுபோல 10 மடங்காகும் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா அக்கூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்லவில்லை, அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து என்று நான் சொல்லவில்லை, வலாக்கின் மாறாக அலிஃபு ஹர்ஃபுன் வல்லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் எப்படி குறிப்பிட்டார்கள்? அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்லவில்லை, மாறாக அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்று கூறிவிட்டு, இப்படி யார் அல்லாஹுடைய வேதத்திலிருந்து அல்லாஹுடைய வேதத்தை ஓதுகிறார்கள், ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை, ஒரு நன்மை என்பது அதுபோல 10 மடங்கு என்பதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுக்கு வழங்குகின்ற நன்மையும் நற்கூலியும் அபரிதமானது. தொழுகை மற்ற வணக்க வழிபாடுகள் எப்படி இஸ்லாம் இபாதத் என்று குறிப்பிடுகிறதோ அதுபோல குர்ஆனை ஓதுவதும் இஸ்லாம் இபாதத்தாக குறிப்பிடுகிறது. எனவே இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனோடு தொடர்புடைய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, இக்ரஅல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள், ஃபைன் யஅதி யௌமுல் கியாமத்தி ஷஃபியன் லிஅஸ்ஹாபிஹி, நிச்சயமாக அது மறுமையில் தன்னை சார்ந்தோருக்கு பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். யார் இந்த உலகில் குர்ஆனை ஓதி வருகிறார்களோ, குர்ஆனுடைய கருத்துக்களை சிந்திக்கிறார்களோ, அதன்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களெல்லாம் குர்ஆனை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் வாதாடும் பரிந்துரை செய்யும் என்பதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மறுமை நாள் என்பது என்ன? மறுமை நாள் என்பது மனிதர்களுக்கு மத்தியில் எந்த இரத்த உறவுகளும் இல்லாத நாள், மனிதர்களுக்கு மத்தியில் யாரும் யாருக்கும் பயனளிக்க முடியாத நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் முதல் இறுதி மனிதன் வரை அவனுடைய செயல்கள் அனைத்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் நாள். அத்தகைய நாளில் யாரும் எந்த உதவியும் செய்ய முடியாத அந்த கடினமான நாளில் இந்த உலகில் யார் குர்ஆனை ஓதி அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி யார் தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்தார்களோ அத்தகைய நன்மக்களுக்கு அந்த குர்ஆன் பரிந்துரை செய்யும் என்பதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல குர்ஆன் என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்துக்கு இறுதியான அருளப்பட்ட இறை வசனங்கள், இறை செய்தி. ஆனால் மக்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? குர்ஆன் என்றால் இந்த சமூகத்துடைய நிலை எத்தகைய நிலை என்றால் இறந்த மனிதர்களுக்கு ஓதக்கூடிய ஒரு வேத புத்தகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆன் எங்கு அதிகம் ஓதப்படுகிறது? எங்கு மரணித்த வீடுகளில் மரணித்தவருக்காக ஓதப்படுவதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் இதை கடுமையாக கண்டிக்கிறது. அல்லாஹுடைய மார்க்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட கடுமையான பித்அத், இது ஒரு மிகப்பெரிய வழிகட்ட செயல். இதற்கு அல்லாஹ்விடத்தில் கடும் கோபத்துக்குரிய செயலா இருக்குது. குர்ஆனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எப்படி குறிப்பிடுகிறான் என்றால், லியுந்திர மன்கான ஹய்யன், உயிருள்ள மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு, அதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு, தன்னுடைய வாழ்வில் பின்பற்றுவதற்காக அருளப்பட்ட வேதம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இத்தகைய மாதம் ரமலானுடைய மாதம், இந்த குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுடைய கருத்துக்கள் நாம் தாய்மொழியில் படிப்பது, அதனுடைய கருத்துக்களை உள்வாங்குவது, தன்னுடைய வாழ்வில் அதை பின்பற்றுவது, அவர்களுக்கு அந்த குர்ஆன் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும், அது சிறந்த தோழனாக இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ரமலானுடைய மாதம் எல்லா நல்ல அறங்களும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய நல் மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நல்லறம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியவராக முதல் உரையை நிறைவு செய்கிறோம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருள் வளமிக்க அல்லாஹுடைய பேரருளால் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ரமலானுடைய மாதம் நல்ல அறங்களையும் அனைத்தும் ஒருங்கிணைந்து செய்யப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் கடமையாக்கிய அந்த ஃபர்லான நோன்பை, கடமையாக்கப்பட்ட நோன்பை பகலில் நோக்கக்கூடியவர்களாகவும் இரவு நேரங்களில் அல்லாஹ் நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கிறோம். அதே போல இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுடைய கருத்துக்கள் சிந்திப்பதையும் அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதே போல இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற மிக முக்கியமான நற்செயல் ஒன்று இஸ்திஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதமாக இருக்கிறது. மஅஃபிரத்துடைய மாதமும் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை எப்படி படைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அவனை பலவீனமானவனாகவும் அவசரக்காரனாகவும் பதற்றக்காரனாகவும் மனோ இச்சைக்கு உட்பட்டவனாகவும் ஷைத்தானுடைய தீய சூழ்ச்சிக்கு வீழக்கூடியவனாகவும் தான் மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். எனவே மனிதனை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் செய்கின்ற பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். குர்ஆனில் மனிதனுக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பு கோரும்படியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். வஸ்தஃபிருஹு, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருவீராக, இன்னஹு கான தவ்வாபா, அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அப்போ ரமலானுடைய மாதம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதமாக இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு வாயிலாக அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மக்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கம் மீள்கிறேன் என்று நான் 100 முறை சொல்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் 100 முறை தன்னுடைய பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் எத்தகையவர்கள்? அல்லாஹுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். இறை செய்தி பெற்று இந்த மனித சமூகத்தை நேரான வழியில் நடத்தக்கூடிய இறை தூதர். அழகிய நற்குணம் கொண்டவர்கள், அழகான நல் ஒழுக்கம் கொண்டவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு 100 முறை தேடினார்கள் என்றால் நம்முடைய நிலை குறித்து நாம் என்ன என்று சொல்வது? எனவே ரமலானுடைய மாதம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை பற்றி குறிப்பிடும் போது, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி வாழ்கின்ற இந்த மூமின்கள் எத்தகையவர்கள் என்பதை குர்ஆனில் பல இடங்களில் அதை விவரித்து பேசுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறான், மூமின்கள் எத்தகையவர்கள் என்றால், அல்லதீன யக்கூலூன், அவர்கள் தங்களுடைய இறைவனான அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிவார்கள். ரப்பனா இன்னனா ஆமன்னா, இறைவா நாங்கள் உன்னையே ஈமான் கொண்டோம். ஃபஅஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வக்கீனா அதாபனார், மேலும் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக என்று அந்த இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு விட்டு, அவர்கள் எத்தகைய செயலுக்குரியவர்கள் என்பதை, எத்தகைய பண்பாளர்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்தில் சொல்கிறான். அவர்கள் அஸ்ஸாபிரீன், அவர்கள் இந்த உலகில் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். மூமின்கள் எத்தகையவர்கள்? இந்த உலகில் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். தங்களுக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்களை அல்லாஹிற்காக பொறுமையோடு எதிர்கொள்ளக்கூடிய பொறுமையாளர்களாக இருப்பார்கள். வஸ்ஸாதிகீன், அவர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்கள். தங்களுடைய சொல் செயல் அனைத்திலும் பிறரிடம் வாய்மை தன்மையோடு நடந்து கொள்வார்கள். வஸ்ஸாதிகீன், பொறுமையாளர்களாக இருப்பார்கள், உண்மையாளர்களாக இருப்பார்கள். வல் கானிதீன், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் முன்ஃபிகீன், அல்லாஹ் அளித்த செல்வத்தை நல்வழியில் செலவிடுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த செல்வத்தை நல்வழியில் செலவிடுவார்கள். அவர்களிடத்தில் கர்வமோ ஆடம்பரமோ வீண் விரயமோ எதுவும் இருக்காது. அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டிய நல்வழியில் செலவிடுவார்கள். வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், இரவின் கடைசி நேரத்தில் தங்களுடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். மூமின்களுடைய பண்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பட்டியலிடுகிறான்? அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள், உண்மையாளர்களாக இருப்பார்கள், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வார்கள், அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை நல்வழியில் செலவிடுவார்கள், இரவின் கடைசி நேரத்தில் தங்களுடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற செய்தி இரவின் கடைசி நேரம். வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், இரவின் கடைசி நேரம், சஹருடைய நேரத்தில் அவர்கள் தங்களுடைய பாவ மன்னிப்பை தேடுவார்கள்.
இனிமேல் ரமலானுடைய அடைந்திருக்கனா சஹருடைய நேரத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய உகந்த நேரம் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு இருக்கிறார். இப்படி ரமலானுடைய மாதம் மன்னிப்பு பெற்று தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. ரமலானுடைய மாதம் நல்ல அறங்களையெல்லாம் அறுவடை செய்யக்கூடிய நற்காலமாக இருக்கிறது. அல்லாஹுடைய பேரலால் இந்த மாதத்தை அடைந்திருக்கிறோம். அனைத்து நல்லறம் செய்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.